ஒரு நிகழ்ச்சினா எப்படி நடக்கணுமோ அதே மாதிரி குவைத் தமிழ் சங்கம் நடத்தி காட்டி கொண்டிருக்கிறது என்பதில் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் அவ்வளோ நல்லா சிறப்பாக ஒழுக்கமாக உட்காந்துருக்கிறது இன்னும் பெரிய மகிழ்ச்சி. அதான் நிறைய ஆண்கள் மட்டும் அந்த கை குழந்தையோட வந்திருக்காங்க. மனைவிமார்கள்லாம் கணவன் புருஷன்ட்ட கொடுத்து விட்டுறது குழந்தைய. அவர் பாதி பேர் நான் வெளில போகிறேன், 10 பேர் அழுவாதரா உங்கள் அம்மா என்ன அடிப்பாரா அழுவாதரான்னு. இவங்கெல்லாம் இப்போ இவங்கெல்லாம் வந்து ஹேர் ஸ்டைல் மாறாமல் காஸ்டியூம் கிளையாமல் இப்படி உட்காந்துட்டு அங்கே புருஷன் ஒன்றுக்கு எல்லாத்தையும் அப்பி போட்டு அங்கே வெளில இருக்காப்புல. கல்யாணத்தை பண்ணி உங்களை பார்த்தேன். அங்கே பாருங்க பால் போட்டு ஆற்றிட்டு இருக்காரு ஒரு மனுஷன். நான் சொன்னேன்னு அந்த அக்கா வாங்கிட்டாங்க டக்குன்னு. பாருங்க அங்கே பாருங்க எல்லாரும் குழந்தைய தூக்கி காமிக்கிறாங்க. நீ யாருமா? நீ சாப்பிடு, எல்லாம் சாப்பிட்டே இருங்க குவைத்தில். உட்காருங்கண்ணா, குட் கேர்ள். ஏன்னா உண்மைதான். அந்த ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் வரப்போ பப்ளிக்காக வரப்போ கொஞ்சம் சில கடமைகளை ஆண்கள் எடுத்துக்கணும். அது அப்போ ஒரு அம்மா வேகமாக ஓடி போய் புருஷன் சொல்லியிருக்கேன், என்னங்க நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாரு ஐயர் அவர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாராமான்னு. அதுக்கு அந்த ஆள் சொல்லியிருக்கான், பண்ண பாவம் சும்மா விடுமான்னு இருக்கான். அதனால வந்து இதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை தான். என்ன அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தன் கும்பலில் இருந்து சிரிச்சானா வந்து கல்யாணம் ஆகலைன்னு அர்த்தம். தனியாக சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் பார்த்தீங்களா? அவளாம் கல்யாணம் ரொம்ப ரொம்ப கல்யாணம் 20 வருஷம் ஆச்சு அப்படின்னா ரோட்லேயே ஓரமாக பிளாட்ஃபார்மில் உட்காந்துருவாங்க சில பேர்லாம். ரொம்ப சில பேர் கரண்ட் கம்பத்துக்கிட்ட பேசுறது, அது அவர்களோட நிலைமை பொறுத்து. அண்ணா நீங்கள் எந்த ஸ்டேஜ்ண்ணே? உட்காருங்க, அண்ணி வேற வந்திருக்காங்க, நாளைக்கு சோறு போடாமல் பேரப்படுறாங்க வீட்டுக்கு வந்தா. இல்லை ரொம்ப இனிமையான மனிதர்கள் அத்தனை பேருமே. ஒருத்தரையும் குறிப்பி மோகன்தாஸ் சார் வந்து பேசினார், மதி சார், அது மாதிரி அண்ணன் சொன்னார்னா ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லலாம். எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்கிறது, கை கொடுக்கறது. ஒரு அக்கா தேங்காய் கொண்டு வந்து, அந்த அக்கா பேர் என்னண்ணே? யார் அந்த அக்கா பேர் என்ன? ஒரு அக்கா டீலாம் கொண்டு வந்தாங்களே, டீ ஃபேமஸ், யாருக்கா அவங்க பேர் என்ன? பிரியாக்கா? அகிலாவா? எங்க எங்க அந்த அகிலாக்கா எங்க? வெரி குட்கா, அருமை. உண்மையிலே பாருங்க, ராஜா அண்ணி பக்கத்துல உட்காந்து உண்மை பாருங்க. டீ எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு, டீ கொண்டு வாங்கன்னு கேட்டேனே, கொண்டு வந்துட்டாங்க. கொடுத்தது எப்போ தெரியுமா? ராத்திரி 1:30 மணிக்கு. 7:30 மணிக்கு டீயை கொண்டு வந்துட்டு. ஏன் கொடுத்தாங்கன்னா ஆறி போச்சு, யாரும் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. கொலை பண்ணிடுவேன் கொலை உங்களையெல்லாம். சிரிப்பா பாரு சிரிப்பா. எங்க அண்ணன் எங்க துணை இப்போ பேசினாரு, வாழ்க்கையை பறி கொடுத்துட்டீங்களா? சரி ஓகே, இப்போ சூப்பரான பாடல் மறுபடியும் வரப்போகுது, தொடர்ந்து கேளுங்க. வாங்க, நீங்களாம் வந்து செட் ஆகணும்னு தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லை அங்கேயே உட்காந்துருக்கீங்க. வந்துட்டாயா பாராசூட் விமானி? எங்கிருந்து ஆளா போய் வருது பையன்? எங்கிருந்து பிடிச்சிக்க பிரசனாவை? என் நேரமும் ஒரு பையோடய சுத்துறானே. அதில் தான் அவனோட அரியர்ஸ் புக்கெலாம் வச்சிருக்கேன். என்னம்மா ட்ரிபியூட்டா சொல்லணுமா? ஓகே, நீங்க இப்ப பிரியா கமேஷ் அவர்கள் பாட வருவார்கள். அந்த பாடலை தொடர்ந்து நான் நிறைய சொல்வேன். உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களை தன்னுடைய இனிமையான குரலால் கவர்ந்த பாடகி ஸ்வர்ணலதா மேடம். இப்போ அவங்க நம்ம கூட இல்லை, ஆனால் அவர்கள் நினைவாக அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒரு மிக மிக இனிமையான பாடலை நம்முடைய குழுவினர் சார்பாக பிரியா கமேஷ் பாட போகிறாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல பாடகி. நம்ம மனசு நம்ம விட்டு பிரிஞ்சிட்டாலும் அவங்களுடைய குரல் நம்ம இதயத்துக்குள்ளேயே ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்வர்ணலதா அவருடைய குரலில் இப்பொழுது பிரியா கமேஷ். தமிழில் சொல்லு, ட்ரிபியூட்னு இங்கிலீஷில் சொன்னால் எனக்கு என்ன புரியும்?
ரொம்ப சந்தோஷம் ஸ்வர்ணலதா மேமோட சாங் இங்கே பாடுறதுக்கு. தேங்க்யூ. இதை தொடர்ந்து இது வந்து ஒரு ட்ரிபியூட் செக்ஷன். அதாவது ஃபர்ஸ்ட் சாங் நீங்கள் கேட்டீங்க ஸ்வர்ணலதா மேடம்க்கு. அடுத்த பாடல் வந்து எங்கள் எல்லாரோட ஃபேவரட் சிங்கர் மலேசியா வாசுதேவன் சாரோட ஒரு சின்ன ட்ரிபியூட். பியூட்டிஃபுல் மெலடி பை இளையராஜா சார். அவரோட எந்த பாட்டுக்கும் மெலடியில் கம்மியாக இருக்காது. ஸோ இந்த பாட்டும் இட்ஸ் அன் அமேசிங் சாங், சூப்பர் மெலடி. ஸோ லெட்ஸ் ஹேவ் இட். வெட்டி வேற வாசம் வடல புள்ள நேசம், வெட்டி வேற வாசம் வடல புள்ள நேசம், பூவுக்கு வாசம் உண்டு பூமிக்கு வாசம் உண்டு, வயிறுக்கு வாசம் வந்ததுண்டோ பச்சக்கிளியோ ஒட்டுக்கிருச்சு, பச்சக்கிளியோ ஒத்துக்கிருச்சு, வெச்ச நெருப்பு ஒட்டுக்கிருச்சு, பச்ச மனசு பத்திக்கிருச்சு, கைய கட்டி நிக்க சொன்னா காட்டு வெள்ளம் நிக்காது, காதல் மட்டும் கூடாதுன்னா பூமி இங்கு சுத்தாது, சாமி கிட்ட கேளு யாரு போட்ட தோடு, பச்சைக்குள்ள தீய வச்சு தத்த வச்சவரு யாரு, வெட்டு வேறு வாசம் வெடல புள்ள நேசம், வெட்டு வேறு வாசம் வெடல புள்ள நேசம், பூவுக்கு வாசம் உண்டு பூமிக்கு வாசம் உண்டு, வேருக்கு வாசம் வந்தருண்டோ மானே, வெட்டி வேற வாசம் வெடல புள்ள நேசம். பொண்ணு கண்டு நான் சொக்கி நிக்கிறேன், கண்ணுக்குள்ள நான் சொக்கி நிக்கிறேன், சொல்லாமத்தான் தள்ளி நிற்கிறேன், சொல்லாமத்தான் தள்ளி நிற்கிறேன், பாசமுள்ளதன் மாயுது பாவம் என்று சொல்லாது, குருவி கட்டும் கூட்டுக்குள்ள குண்டு வைக்க கூடாது, புத்தி கெட்ட தேசம் பொடி வச்சு பேசும், சாதி மத பேதமெல்லாம் உன்ன வைக்க செஞ்ச மோசம், வெட்டி வேற வாசம் வெடல புள்ள நேசம், வெட்டி வேற வாசம் வெடல புள்ள நேசம், பூவுக்கு வாசம் உண்டு பூமிக்கு வாசம் உண்டு, வேருக்கு வாசம் வந்துருந்தோ மானே, வெட்டி வேற வாசம். வெடல புள்ள நேசம். Thank you. Thank you so much. Thank you so much.
அதாவது பொதுவாக ஹை எனர்ஜி சாங்ஸ் பண்ணிவிட்டு மெலடி பாடும்போது ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆடியன்ஸுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இப்போது நெக்ஸ்ட் சாங் வந்து ஒரு சரவடி சாங். மலேசியா வாசுதேவன் சாரும் எஸ்பிபி சாரும் பாடினது. கெஸ் பண்ணி பாருங்கள் என்ன பாட்டுன்னு. என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ணீங்களா? எது எது? இப்போ 100 பாட்டு கேட்டுது. இப்போ 100 பேர் கேட்டுது. எஸ்பிபி மலேசியா வாசுதேவன் சார் சண்டை போடுற மாதிரி பாடியிருப்பாங்க. என்ன பாட்டா இருக்கும்? என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியமா அவம்மா கண்ணு சௌக்கியந்தா என்னம்மா கண்ணு சௌக்கியமா அவம்மா கண்ணு சௌக்கியந்தா யானைக்கு சின்ன பூனை போட்டியா துணிஞ்சு மோதிதான் பட்ட பாடு பாத்தியா யாரையும் அஞ்சிட்டாத சிங்கண்ணா ஒரு ரசி பாருங்க மங்கிட்டாத தங்கண்ணா என்னம்மா கண்ணு சௌக்கியமா அவம்மா கண்ணு சௌக்கியந்தா என்னம்மா கண்ணு சௌக்கியமா அவம்மா கண்ணு சௌக்கியந்தாண்டா. Joshua Margaret in the lead. வெள்ளி பணம் என்னிடத்தில் கொட்டி கிடக்கு வெட்டி பயல் உன்னிடத்தில் என்ன இருக்கு சத்தியத்தை பேசுகின்ற நெஞ்சம் இருக்கு வெட்டி பையன் உன்னிடத்தில் என்னடா இருக்கு சத்தியத்தை நம்பி லாபமில்ல தம்பி நிச்சயமா நீதி வெல்லும் ஒரு தேதி உன்னாலதான் ஆகாது அவேகாது கொஞ்சம் தானே வெந்திருக்கு மிச்சம் வைக்கட்டும் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்த என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தான். Nikhil Ram on the saxophone. எப்பவும் நான் வெச்ச கூறி தப்பியதில்லை என்னுடைய சொல்ல யாரும் தட்டினதில்லை இன்னொரு என்ன வந்து தொட்டதும் இல்ல தொட்டவன தப்பிக்கவும் விட்டதும் இல்ல விதையில மண்ணு ஒட்டுனத எண்ணு ஆயும் புலி நான் தான் பார்க்க போற நீதான் சும்மா புந்தான் பூச்சாண்டி ஆட்டாத நம்ம கிட்ட போடுறிய தப்பு தாளந்தான் என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியமா அவம்மா கண்ணு சௌக்கியந்தான் என்னம்மா கண்ணு சௌக்கியமா அவம்மா கண்ணு சௌக்கியந்தாண்டா. சின்ன பூனை போட்டியா துணிஞ்சு
கொஞ்சம் மோதிதான் பட்ட பாடு பாத்தியாடு. யாரையும் வச்சிட்டா சிங்கண்ணா ஒரு ரசி பாருங்க மங்கிட்டா தங்கண்ணா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு fantastic. Thank you. Thank you very much. Thank you. Thank you. என்னடா இது டைம் வேற ஆச்சு, பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு இன்னும் யாரும் வரல. ஹலோ சார், யாரோ ஒரு பையன் வெளியில நின்றுட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்றான் சார், அனுப்பட்டுமா? அப்படியா, உடனே அனுப்பு. வாப்பா தம்பி, உன் பேர்னா, எங்கேருந்து வர? என் பேர் கிருஷ்ணா. நான் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இல்லை சென்னையில் அந்த வடபழனி ஏவிஎம் ஸ்டுடியோ எதிரில் ஒரு டீ கடை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருந்து வரேன். டேய், நானும் அங்கேருந்தாண்டா வரேன், நீ மேலே சொல்லு. மேலே சொல்லணுமா? என் பேர் கிருஷ்ணா, நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில். டேய் தம்பி நிறுத்துறா, ரிப்பீட்டா? ஐயோ, லூஸுக்கிட்ட மாட்டி விட்டானுங்களே, இவனை எப்படியாவது பேக்கப் பண்ணுமே. டேய் தம்பி, நீ எதுக்குடா வந்துருக்குறீங்க? நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்திருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறியா? என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவ? நான் முதல்ல பாட்டு பாடுறேன். பாட்டு பாடுறியா? சரி பாடி தொலை. ஐ எம் சிங் சாங். பாடுறா. ஸ்விஃப்ட் சாங். என்னது? ஃப்ளஃப் சாங். ஓ, why this கொலவெரி டி. ரிதம் கரெக்ட், ஃபுல்லா தப்புடா. Why this கொலவெரி டி. Maintain this. Why this கொலவெரி. அடி ஸ்ருதி சேரலடா. டிஸ்டன்ஸ்ல டேய் இங்க வாடா. நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் போதும்டா சாமி, நீ முதல்ல இடத்த காலி பண்றா. நான் போக மாட்டேன், நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் போவேன். என்னடா இவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் போவேன்றான் இவனை. டேய் தம்பி, இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணோன்னா நான் நிறைய கேள்வி கேட்பேன் ராஜா, அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். உன்னாலாம் முடியாது, நீ பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடு. உனக்கு ஏற்ற மாதிரி எதனா ஷோ வந்ததுன்னா நான் சொல்கிறேன். ஓகே, பாய். இல்லை நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஐயோ, இவன் விட மாட்டான் போல் இருக்குதே. சரி, நான் முதல்ல உன்னை இங்கிலீஷ்லேருந்து கேள்வி கேட்குறேன். ஓகே ஓகே. இங்கிலீஷில் மொத்தம் எத்தனை எழுத்து? டெல்மி. மொத்தம் 98. 98ஆ? இல்லை 36. 36ஆ? டேய் சார் கோவப்படாதீங்க, உங்களுக்கு வேணா எனக்கு வேணா ஒரு 18ல் முடிச்சிக்கலாமா? இப்படியே பேசினதுன்னா உன் கதையை முடிச்சிடும்டா. முதல்ல இடத்த காலி பண்ணு, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ இதெல்லாம் செட் ஆக மாட்டேன். சார், நான் இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்கு, நீங்கள் வேற எதுனா கேளுங்க, நான் சொல்கிறேன். அப்படியா? சரி, உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. சரி, நான் கணக்கு பாடத்துலேருந்து கேள்வி கேட்குறேன், நீ நல்லா கணக்கு பண்ணுவியா? கணக்கு பண்ணுறதா? நல்லா தான் பண்ணுவேன். டேய், உன்னை தெரியுண்டா எனக்கு. நான் இந்த பொண்ணுங்களை கணக்கு பண்ணுறதை பற்றி பேசலடா. இவளுங்க ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் கூட இருப்பாளுங்க, ஆனால் ஃபேஸ்புக் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. சரி, அதை விடு, நம்ம கணக்கு பாடத்துக்கு போவோம். சரி சார். 2 2 கூட்டினா 4 வரும். ஆமாம். 4 4 கூட்டினா 8 வரும். வந்துட்டு போகுது. அப்போது 1,28,480யும் 4,56,432 கூட்டினா என்ன வரும்? எனக்கு பயங்கரமாக கோபம் வரும்.
ஏன்டா பின்ன என்ன சார், ஈஸியான கணக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு கஷ்டமான கணக்கெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்க. அப்புறம் உங்களை பெரிய ஆளுன்னு கூட பார்க்காம அடித்து மூக்கை உடச்சி ரத்தம்லாம் வந்து பல்ல வெளியே. டேய் டேய் டேய், ஏன்டா இப்படி கொலவரி பூச்சாலிற? தம்பி கோவப்படாத, நான் உன்னை அறிவியல் சம்மந்தமாக ஒரு ஈஸியான கொஸ்டினாக கேட்குறேன். வெரி குட், கேளுங்க. தண்ணியில் வாழ்கிற 5 உயிரினம் பேர் சொல்லு பார்ப்போம். தண்ணியில் வாழ்கிறதா? ஆமாம். 2 தவளை, 2 மீன், அப்புறம் எங்கள் அப்பா. உங்கள் அப்பாவா? ஆமாம், எங்கள் அப்பாவும் எப்பவுமே தண்ணியில் தான் இருப்பார். நல்ல குடும்பம்டா. சரி, உங்கள் அப்பாவுக்கு என்னடா வயசாகுது? என் வயசு தான் ஆகுது. நான் அதே உன் வயசு ஆகுதா? அது எப்படா உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரே வயசு? இது கூட புரியல மக்கு. நான் பிறந்த உடனே தான் அவர் அப்பாவே ஆனார். அதனால தான் 2 பேருக்கும் ஒரே வயசு. என்னைய கேவலப்படுத்துறியா? இவனை எதனா கஷ்டமான கொஸ்டின் கேட்டு தான் வெளியே அனுப்பணும். டேய், உனக்கு அப்துல் கலாம் தெரியுமாடா? தெரியாதே. அப்போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தெரியுமா? இல்லை, தெரியாதே. சரி, அப்போ கிரஹாம் பெல்லாவது தெரியுமா? சார் நிறுத்துங்க சார், உங்களுக்கு குமார் தெரியுமா? குமாரா? யாரா அவன்? சதீஷ் தெரியுமா? சதீஷ் யாரா? அப்போ முருகேசனாவது தெரியுமா? டே, யாரா அவங்களா? அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள உங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு தெரியாது. அவ்வளோதான். இது போய் ஒரு கொஸ்டினாக கேட்டுக்கிட்டு என் மூஞ்சிலே துப்புறியா? ஏய், அவனை பிடிச்சி வெளியே தள்ளுங்கடா. லூஸு லூஸு. யார் பார்த்து லூஸுன்னு சொன்னேன்? நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நானே போயிடுறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் போவேன். ஐயோ, இவனா புது விதமாக பிளாக்மெயில் பண்ணுறான். சரி கேள்றா. சார், கேள்வி கேட்குறது ஈஸி, ஆனால் பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். டேய், நாங்களாம் அப்போவே அந்த மாதிரிடா. இப்போ சொல்லவா வேணும்? கேள்றா கேள்றா. சரி, நீங்கள் லூஸுன்றது உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? என்னது, நீங்கள் லூஸுன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோ, என்ன சொல்கிறது தெரியாது. தம்பி, நீ போட்டிருக்கிற சொக்கா நல்லா இருக்குதே, யார் வாங்கி கொடுத்தது? வேற என்ன கொஸ்டின் கேளு. வேற கொஸ்டினா? அப்பா புத்திசாலியா இல்லை பையன் புத்திசாலியா? அவ்வளோதானா தம்பி? என்னைக்குமே வாழ்க்கை பாடம் பார்க்காத ஆள் இல்லை, போகாத ஊர் இல்லை, நல்ல நண்பன் இல்லை என்றார். எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா. யாருக்கும் சுவடில்லை என்று நீ என்ன நான் என்ன பந்தம், உறவில்லா உறவில்தான் இன்பம். மனசுக்கும் அறிவுக்கும் தூரங்கள் இருந்தால்தான் நன்மை. என்னுள்ளே எவனுக்கும் இடமில்லை, இதுதானே உண்மை. வாழ்க்கை எல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லை, போகாத போதில்லை ஐயா. நல்ல நண்பன் இல்லை என்றார். எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா. வாழ்க்கை எல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லை, போகாத போதில்லை ஐயா. நல்ல நண்பன் இல்லை என்றார். எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா.
தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த கெட்டப் வந்து பில்லாக் இல்லைங்க. இது வந்து பிகாஸ் நான் இப்போ இன்னொரு பாட்டு பாட போகிறேன், அழகான ஆண்ட்ரியாவோட. சாரி, நீங்கள் இருக்கீங்களா? மறந்துட்டேங்க. நீங்களே பேசிட்டு இருக்கீங்கனால நீங்கள் பாடுறீங்களா? நான் இசைக்கு செய்கிற ஒரே தொண்டு பாடாமல் இருக்கிறது தான். அதனால் அமைதியாக இருங்க. நான் ரொம்ப அருமையான இப்போ நம்ம கலைஞர்களை அறிமுகப்படுத்துகிற கட்டாயத்தில் இருக்கேன். ட்ரம்ஸ் வந்து ஜியோ ராஜ் ஜார்ஜ் எங்கே இருக்காரு? அந்த கார்னர் மிஸ்டர் ஜியோ. ஒரு பெரிய கைத்தட்டல் மிஸ்டர் ஜியோ கொடுத்துடலாம். ஏஆர் ரஹ்மானோட ஜெய்கோவில் மியூசிக் பண்ணவர். அப்புறம் வந்து ஜாஸ் இசையில் சென்னையோட டாப் ட்ரம்மர் மிஸ்டர் ஜியோ தான். ரொம்ப அருமையான ட்ரம் டெக் இன்ஸ்டியூட் யூகேயில் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கின ஒரு திறமையான கலைஞர் ஜியோ அப்படின்னு சொல்லிக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. அடுத்தது வந்து கிதார் ஜோஷ்வா மார்க் ராஜ். ரொம்ப இனிமையான ஒரு பையன். வெரி வெரி ஃபேமஸ் ராக் கிதார் பிளேயர் இன் சென்னை. வெரி பிஸி கிதார் டீச்சர். ரொம்ப லக்கி. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப இனிமையான மனிதர். அவர் கல்யாணம் ஆகலைங்க. அவர் கல்யாணம் ஆகல. அவர் கல்யாணம் ஆகல. அவர் கல்யாணம் ஆகல. பொண்ணு கொடுங்க, பொண்ணு கொடுங்க, பொண்ணு கொடுங்க, பொண்ணு கொடுங்க, பொண்ணு கொடுங்க. அடுத்ததா பெர்கஷனிஸ்ட் மிஸ்டர் விக்ரம். நாங்கள்லாம் விரல்கள் பேசுகிற ஒரு இனிமையான கலைஞர் மிஸ்டர் விக்ரம். ஏன்னா ரொம்ப ஒரு அரிதான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தபேலா, மிருதங்கம், கடம், காங்கோஸ்னு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் மிக சிறப்பாக வாசிக்கிற, இந்தியாவில் தேர்ந்தெடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபர்களில் மிஸ்டர் விக்ரம் ஒருத்தர். ஆல் ஓவர் வேர்ல்டு டூர் போயிட்டே இருப்பார். அதான் சுவிட்சர்லாந்துலேருந்து வந்தார். ரொம்ப இனிமையான மனிதரும் கூட. அடுத்ததா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஆள் யார் அப்படின்னா நவநீத் சுந்தர் கீபோர்ட். ரொம்ப அருமையான மனுஷன். அதாவது ஆற்றுக்குள்ளே இறங்கி அழகரை தேடினாலும் சோத்துக்குள்ளே தான் இருக்கான் சொக்கநாதன் தான். அந்த மாதிரி அவர் சிறப்பாக இருப்பாப்புல. ரொம்ப விஷயம் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா ஞானஸ்கந்தன் ட்ரஸ்ட் வந்து அண்மையில் இவருக்கு வந்து சங்கீத பாஸ்கரா அப்படின்னு ஒரு மிக உயரிய விருதை கொடுத்து அண்மையில் கௌரவப்படுத்தியது. கர்நாடக சங்கீதத்தில் என்னென்ன ராகம் இருக்கோ எல்லாமே தலைவருக்கு அத்துப்படி. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கலைஞர். கர்மயோகி அப்படின்னு மலையாள படத்தில் டைட்டில் சாங் கம்போஸ் பண்ணி மிகச்சிறந்த பெயரை அண்மையில் எடுத்தவர். எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அழகான கம்போசரும் கூட. மியூசிக் டைரக்டராக இப்போ 2 படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய வாழ்த்துக்களை கைத்தட்டலா மிஸ்டர் நவநீத் கொடுத்துடலாம். எல்லாரும் பார்த்துட்டே இருப்பீங்க யார் இந்த ஸ்கூல் பையன் அப்படின்னு. மிஸ்டர் நிவாஸ் பிரசன்னா. ரொம்ப செல்ல பையன், ஆல் ஆப்லாம் அந்த மாதிரி சொல்லலாம். கம்போசர், அவுட் சைட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமான விஷயம் என்ன, சென்னை T20யோட தீம் சாங்கோட மியூசிக்கை கம்போஸ் பண்ண ஒரு திறமையான இளைஞர் அப்படின்னு அவருக்கு அறிமுகம் தரலாம். இப்பயே கார்த்திக் ராஜா, ஜேம்ஸ் வசந்தன் சார், சரத் சார் எல்லாத்தையும் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டல் அவர் பையன் இனிமேல் எங்கேயும் கொண்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக. நேரமும் பையன் தூக்கிட்டு அலையிறது. இப்ப தொடர்ந்து ஒரு இனிமையான பாடல். மொத்த மியூசிக் ட்ரூப்புக்கு சேர்ந்து ஒரு பலத்த கைத்தட்டல் தட்டிடலாமா நம்ம பேண்டுக்கு? எல்லாருக்கும் இணைந்து, எல்லா கலைஞர்களுக்கும் இணைந்து. வெரி நைஸ். இப்ப தொடர்ந்து இனிமையான பாடலை பாட வருகிறார். இங்க என்ன பார்க்கவே மாட்டீங்க, போர் அடிக்குது அவங்கள பார்த்து. அதான் நான் தெரியுது. கண்ணு அவுஞ்சு பேர் நைட்டாப்பா. கண்ணும் கண்ணும் நோக்கியா, நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா, கப்பச்சினோ சாஃபியா,
பிடிக்கலையா? காதல தினத்தில் பிறந்தேன், கண்களை மடித்து நடந்தேன், உன் இதயத்தில் இடறி விழுந்தேன், அழகானே. காதலை புகைப்படம் இவனே, ஹாலிவுட் திரைப்படம் இவனே, அமெரிக்க வரைபடம் இவனே, ரசிகனே. என்னை காதல top 10 வரிசையிலே, இந்த பூமியில் நான் தான் முதலிடமே. Oh yeah, oh yeah. என்னை காதல top 10 வரிசையிலே, இந்த பூமியில் நான் தான் முதலிடமே. ஓ ரெமோ 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 இதழில் காலமோ ஈரமோ. Cool honey, cool honey, cool honey, இதழில் கொடித்தேன் cool honey. அன்னும் கண்ணும் நோக்கியா, நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா, cappuccino, coffee-ஆ, Sophia. Nokia, 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 Nokia. Cyanide, cyanide பிழியா, மயக்கம் poetic மொழியா, இனிக்க இனிக்க கொள்ளும் கொலையாளி. அக்கம் அக்கம் பெண்ணே, மடியில் வைத்து உன்னை விரல்கள் தேய கொஞ்சி நான் ரசிப்பேனே. என்னையும் துப்புத்திரலாம் சுருட்டி விட்டாய், ஒரு ஆக்கம்பம் உயிருக்குள் உருட்டி விட்டாய். ஓ, என்னையும் துப்புத்திரலாம் சுருட்டி விட்டாய், ஒரு ஆக்கம்பம் உயிருக்குள் உருட்டி விட்டாய். Cool honey, cool honey, cool honey, இதழில் கொடிப்பேன் cool honey. ஓ ரெமோ 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 இதழில் காலமோ ஈரமோ. கண்ணும் கண்ணும் நோக்கியா, நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா, cappuccino, coffee-ஆ, Sophia. கண்ணும் கண்ணும் நோக்கியா, நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா, cappuccino, coffee-ஆ, Sophia. ரொம்ப சிற்பம் நீ ஒன்னில் ஊட்டி கண்களா, சின்ன வெள்ளை பந்தலாம் நானடி. கண்ணீரின் சிற்பம் நீ, கொடைக்கானல் தாகம் நான், உன்னை மண்ணை நெஞ்சுக்குள் ஊற்றவா. ஐவா 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 அழகே பாப்பா. ஐவா 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 பாபா. கண்ணும் கண்ணும் நோக்கியா, நான் கொள்ளை கொள்ளும் மாஃபியா, Cappuccino, coffee-ஆ, Sophia. Sophia, Nokia, Sophia, Nokia, Sophia, Nokia, Sophia, Sophia. சூப்பர். Thank you. கம்பராமாயண காலத்துல அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இப்ப அவளும் நோக்கியா இவனும் நோக்கியா. எப்படி இருந்தது இந்த ப்ரீவியஸ் சாங்? என்ஜாய் பண்ணீங்களா? மச்சி மச்சி மறைச்சிட்டாண்டா, மிரக்கி மிரக்கி அடிச்சுட்டாண்டா, அண்ணன் நகரம் தவறு நீதா, மம்ம கட்டி ஆடிடா. Check your body, போட்டுட்டாண்டா, cycle gapple, கவுத்துட்டாண்டா, ஆதி இப்போ உனக்கு தாண்டா. தம்ம கட்டி பூடிடா. எத்தி எத்தி எத்தி
என் செயலை கேட்கும் ரோஜா ராஜா நான் ராஜா உன் திமிரு கெடுப்பட்டா காஜா ராஜா நான் ராஜா என்ன தாங்கி பிடிக்கட்டா தாஜா ஏத்தி 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 என் நெஞ்சில் தீய ஏத்தி மாத்தி 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 என் ஸ்டைல கொஞ்சம் மாத்தி எல்லாரும் போயிட்டே இருக்கீங்க come on back back boys come on படிச்சு தெரிஞ்சுக்குவோமே கடைசியில படிச்சுக்குவோமே சன்ரைஸ பார்த்ததில்ல கண்ணின் மணி எங்களுக்கு ஏழி மார்னிங் 10 மணி லைட் ஹவுஸ் உயரத்தையும் எங்க லவ் லெட்டர் தாண்டும் பரிச்சையில் பதில் எழுத பாதி பேப்பர்ல நொண்டும் சுட்டாத நெருப்பு பட்டாத பரப்பு ஏத்தி 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 என் நெஞ்சில் தீய ஏத்தி மாத்தி 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 என் ஸ்டைல கொஞ்சம் மாத்தி சுத்தாடு தெரியாது சொக்க தங்கம் ராசா சொந்த பக்கம் கிடையாது முகத்தை கழுவு லேசா ஜாலி தண்டாலு தினை எடுப்போமே பக்தினா பலையடிப்போமே அர்னால்ட போல ஏத்தி ஆசை பாப்போம் ஏதாச்சும் சந்த வந்தா அக்கொண்டாவோ ரவுண்டு கட்டி கிள